நாம் இன்னைக்கு கார சட்னி தான் பண்ண போகிறோம். சட்னி பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் 10 பல் பூண்டு, 4 வரமிளகா, கொஞ்சமாக புளி, ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 2 தக்காளியாக கட் பண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான கார சட்னி ரெடி. இந்த சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.